நிக்கல் புயல் இன்று மாலை உருவாகும் என்றும் அது கரையை கடக்க உள்ள சூழல்கள் குறித்தும் விரிவாக விளக்க இருக்கிறார்கள். இந்நிலையில் டெல்டா மாவட்டங்களில் தொடர்ச்சியாக மழை என்பது பெய்து வருகிறது. சென்னையிலும் நாளை முதல் தொடர்ந்து கனமழை இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் கள நிலவரத்தை அவ்வப்போது நம்முடைய செய்தியாளர்கள் பதிவு செய்து வருகின்றனர். அந்த வகையில் முதலாவதாக தனியார் தொழிற்சாலை ஜெட்டியில் பாதுகாப்பாக உள்ளதாக நடுக்கடலில் படகு கவிழ்ந்து விபத்து உள்ளான கடலூர் மாணவர்கள் கூறியுள்ளனர். அந்த மீனவர்களின் ட்ரோன் காட்சியும் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரேம். முழுமையான விவரங்கள். நிச்சயமாக, அதாவது கடலூர் வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது வலுப்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் இன்று மாலை அது புயலாக உருவாகக்கூடிய நிலை தற்போது வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த நிலையில் கடந்த ஒரு வார காலமாக மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லக்கூடாது, அதிக அளவில் வங்கக்கடலில் கொந்தளிப்பு இருக்கும், கடல் சீற்றம் இருக்கும் என எச்சரிக்கை விடுத்திருந்தனர். இந்த நிலையில் கடலூர் மாவட்டத்திலும் 49 மீனவ கிராமத்தினர் கடலுக்கு செல்லாமல் இருந்தனர். இந்த நிலையில் தைக்கால் தோணித்துறை பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் 6 பேர் 2 படகுகள் மூலமாக அவர்கள் நடுக்கடலில் கட்டி வைத்திருந்த வலையை எடுப்பதற்காக இன்று காலை சென்றிருக்கிறார்கள். தற்போது 6 பேர் 3 பேராக சென்ற நிலையில் அவர்களது சென்ற முதல் படகு என்பது கடல் சீற்றத்தினால் படகு கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இதில் 3 பேர்கள் தவித்த நிலையில் மற்றொரு படகுகளும் 6 பேராக சென்றிருக்கிறார்கள். கரை திரும்பும் போது அந்த படகும் நடுக்கடலில் கடல் சீற்றத்தின் காரணமாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 6 பேரும் தத்தளித்து சித்திரப்பேட்டை அருகே உள்ள தனியார் தொழிற்சாலைக்கான இருக்கக்கூடிய ஜெட்டில், அதாவது இறங்கு தளம் இருக்கக்கூடிய அந்த இறங்கு தளத்தில் மேலே ஏறி பாதுகாப்பாக இருந்தனர். தொடர்ச்சியாக அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் கம்பெனிக்கு தெரிவித்தவுடனே கம்பெனியிலிருந்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இதுபோல் நடுக்கடலில் மீனவர்கள் தத்தளித்தார்கள், தற்போது ஜெட்டில் பாதுகாப்பாக இருப்பதாக தெரிவித்தனர். இந்த நிலையில் அவரது உறவினர்களும் மீனவர்களும் பெரும் சோகத்தில் ஆழ்ந்த நிலையில் அவர்கள் 6 பேரும் தற்போது பாதுகாப்பாக அந்த ஜெட்டிலேயே இருக்கிறார்கள். அந்த ட்ரோன் காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது சித்திரப்பேட்டையிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் அந்த ஜெட் அமைந்திருக்கிறது. அவர்களை மீட்பதற்காக மீன்வளத்துறை அதிகாரிகளும் கடலோர காவல்படையிடம் முகாமிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். ஆனால் கடல் வழக்கத்தை விட அதிக அளவில் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் தற்போது அவர்களை மீட்டு கரை கொண்டுவதற்கு சிரமமாக இருக்கும். ஏனென்றால் படகு சென்றால் அந்த படகும் விபத்து ஏற்படும். எனவே அவர்கள் அங்கு பத்திரமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு அங்கு உணவு ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நாளை அல்லது நாளை மறுநாள் அவர்கள் மீட்டு கரைக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்யப்படும் என தற்போது மாவட்ட நிர்வாக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீன்வளத்துறை அதிகாரிகளும் தொடர்ந்து அவர்களுடைய பாதுகாப்பு குறித்து தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரேம். இன்னும் சற்று நேரத்தில் வங்கக்கடலில் புயல் உருவாக உள்ள நிலையில் சென்னை திருவொற்றியூர், காசிமேடு, எண்ணூர் உள்ளிட்ட இடங்களில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. கூடுதல் தகவல்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் வேல்முருகன்.